ஒன்றா ஒரு மாறுபடுறாரு, வேறுபடுறாரு, ஊறுபடுறாரு, எதையாவது சொல்லிட்டு இருக்காரு. கொள்கையில் முரண் இருக்குது. தம்பிங்கிற பாசம், அண்ணங்கிற பாசம், அது அன்புலாம் அது வேற. எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் நாங்கள் வச்சிருக்க கோட்பாட்டுக்கு முரண் இருக்குது. அதில் கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது. திரும்பி ஒன்று புரியுதா? நீங்கள் பெரியாரை எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டியாக ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் விளக்கணும். மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க. மதச்சார்புள்ள சமூக நீதி ஒன்று இருக்கான்னு நான் கேட்கணுமா, கேட்க வேணாமா? மதச்சார்புள்ள ஒரு சமூக நீதி இருக்கா இந்தியாவில்? அப்புறம் அதுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி? உங்களுடைய கோட்பாட்டில் இஸ்லாமியல் கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு தருவியலா மாட்டியலா? இருக்கா இல்லையா? இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா மதச்சார்பில்லாத சமூக நீதி எங்கே இருக்குது? சரி, உங்கள் சமூக நீதி கோட்பாட்டில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்கான்ல, பொருளாதார அடிப்பில் பின்தங்கிய 10 விழுக்காடுன்னு ஐயா மோடி சொல்லிட்டுருக்காருல, அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அருந்ததிற்கான இடஒதுக்கீடை ஏற்பீங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. எங்ககிட்ட எடுத்து கொடுத்த உள்ஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? இது யாருமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, நானும் கேட்கக்கூடாதா? என்னது இது? முரண்படுறாரு. தம்பி, அண்ணன் தம்பி பாசம் வேறு, அரசியலுக்கு வர்றது வேறு. சேவை செய்யுங்க, வேணும்னு செய்யுங்க. இப்போ எங்கள் ஐயா விஜயகாந்தோட நாங்கள் முரண்பட்டோமா? ஊழலை ஒழிக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன்ட்டார், முடிஞ்சு போச்சு. வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறக்க முடியும்? நீங்கள் ஒரு கோட்பாடுன்னு வைக்கும்போது அதில் கேள்வி வருத. நான் இலவசத்தை ஒழிக்கணுன்றேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். கல்விக்கேற்ற சம்பளம், அதற்கேற்ற கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இலவசம் கொடுப்பேங்கிறீங்க. அதை எப்படி சொல்கிறீங்க? மீன் பிடிச்சி கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேள்வி பேசுகிறீங்க. சில வாய்ச்சவடால் வீரர்கள் வெட்டி வாயில் கம்பு சுற்றுவார்கள்னு பேசுகிறீங்க. மீன் பிடிச்சும் கொடுக்கணுங்கிறீங்க. அதானே இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் மனசான்ற சொல்லுங்க. இலவசம் வளர்ச்சி திட்டமா, வீழ்ச்சி திட்டமா? இலவசத்தில் கொடுக்குற அந்த பொருளுக்கு கொடுக்குற பணம் இருக்குல்ல, அதை எங்கேருந்து எடுக்கிறீங்க? அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுறீங்க? 10 லட்சம் கோடி கடனை கொண்டாந்து நிறுத்திட்டு 50,000 கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இது ஒரு ஆட்சி முறைன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இலவசம் கொடுக்கறது எல்லாம் இது ஒரு பெரிய இந்தியா முழுமை கொண்டாண்டிங்க. அவன் மகாராஷ்டிரா எப்படி கொடுத்தானா பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுத்து, இப்போ இந்த 1000 கொடுத்துருக்கீங்க. 25 தேர்தல் 26 தேர்தல் இருக்கும்போது 2,000 ரூபா தருவோம்னு அறிவிக்கலைன்னா என்ன கேளுங்க. அப்புறம் இது ஒரு ஆட்சி முறையா? விமர்சிக்கிறீங்க, முரண்படுறீங்கிறது. முரண்பாடுங்கிறது என்னன்னு இருக்குல்ல, கோட்பாட்டில் முரண்படுவோம். ஆனால் பந்தபாசத்தில் அண்ணன் தம்பிங்கிற உறவு முறையில் முரண்பாடு வருதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா?